வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சாரீ வந்து அழகான க்ரீனு, இந்த பிங்க் கலரு முந்தியும் ப்ளவுஸும் லைட் பிங்க்கு சாரியில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான கலர் இது. நம்ம வந்து இதுக்கு கைக்கும் கழுத்துக்கும் டிசைன் பண்ண போகிறோம். கை வந்து நம்ம அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த வளைவாக கை டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சும்மா ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் வரைஞ்சிங்கனாவே போதும். கை வந்து இது முன்னாடி மட்டும் வர மாதிரி, ஏன்னா நம்ம தையலுக்கு வந்து தான் அந்த ஸ்ட்ரைட்டாக வரும். கைக்கு மட்டும் அந்த ரவுண்டுக்கு மட்டும் வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்குங்கன்னா அது அந்த 2 வளைவு போதும். கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க, அதனால 3 கொடுத்துருக்கேன். மொத்தத்துக்கு 5 வருங்க, 5 ரவுண்டு வரும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். இது எல்லாருமே கேன்வாஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. நான் வந்து கேன்வாஸ் உங்களுக்கு இல்லாமல் சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து பார்டர் மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இது வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். பைப்பிங் வைக்கிறனால கேன்வாஸ் தேவைப்படாது. இதோட நெக் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர் மட்டுமே வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஏன்னா உள்ள முந்தியில் கட் பண்ணலான்னா நமக்கு வந்து அது மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 2வது ஈஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம டிசைன் பண்ணாலும் வந்து அது தாங்குகிற மாதிரியான சாரீ கிளாத் இல்லை அது. அதனால் வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணல. சரி, சில்க் காட்டன் எடுக்கலான்னா இது வந்து சைனிங்காக இருக்கனால சில்க் காட்டன் வந்து இந்த கலர் மேட்ச்சு என்கிட்ட இல்லை. அதனால் பார்டரை மட்டும் வச்சு பைப்பிங்க்கு சன்க்ரேப் எடுத்து பைப்பிங் பண்ணியிருக்கேங்க அதே கலரில். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிற ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இது பார்டர் வந்து நமக்கு திக்காக தான் இருக்கும். அது நல்ல லைனிங் கிளாத்தை நல்லா அமுத்தி விட்டுட்டு பரட்டி விட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜில் தையல் போட்டு அந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அந்த வளைவுக்கு நம்ம வந்து கட்டர் வச்சு நல்ல இந்த தையல் எட்ஜு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஒன்று நான் சாரீ கலருக்கு சன்க்ரேப் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங்க்கு அந்தந்த இடத்துல அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். திண்டுக்கல் டெய்லரில் நிறையவே இருக்குது. புதுசாக நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்கனாலும் நம்ம வந்து கேன்வாஸே இல்லாத டிசைன் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இது வந்து நம்ம அப்படியே அந்த ஃபுல்லாகவே பைப்பிங் பண்ணிவிட்டு உள்பக்கம் வந்து அந்த கார்னருக்கு கட் பண்ணி விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது. 2வது அமுக்கு தையல் கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். அந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி பைப்பிங் பண்ணுங்கள். த்ரெட்டு பைப்பிங் கொடுப்பாங்க இதுக்கு, ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு பைப்பிங்கிறது வந்து ஒரு சைடு நடுக்கல் மாற்றி நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நல்லா நீங்கள் பழகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் வந்து த்ரெட்டு பைப்பிங் இந்த வளைவுக்கெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்தந்த இடத்துல அந்த மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நமக்கு. நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து 2 கைக்கும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் நான் வந்து ரவுண்டு தையல் போடுவேன். கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் நேர் தையல் போடுவேன். நான் வந்து ரவுண்டு போகிறனால 2 கையும் தைச்சிட்டேன்.
நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். 11.5 இன்ச்சு சுற்றளவுங்க. ஒயரை வந்து 15 இன்ச்சு, நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இவங்க வந்து போட் நெக் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நீங்கள் அதுக்கு போட் நெக் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டிசைன் அதாவது பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். உங்கள் நெக்கோட ஒயரும் வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டார் நெக்லேயே இந்த வளைவு போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கீழே இருக்கிற அந்த ரவுண்டுக்கு மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அந்த நெக்கு மட்டும். ஏன்னா வந்து அது கடைசியாக நமக்கு வந்து அளவுக்காக தேவைப்படும். இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் நெக்கை வச்சு நம்ம வந்து கேன்வஸை 2ஆக மடித்து அந்த சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். 2ஆக மடித்து கேன்வஸு இந்த ரவுண்டு நெக் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருந்து நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாகவே 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே ரவுண்டாக போடலான்னு பார்த்தேன். சரி, அது வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் அப்படின்ட்டு சும்மா கீழே மட்டும் கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கீழே மட்டும் ஒரு 5 ரவுண்டு நம்ம கைக்கு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு இது வரலைன்னா நீங்கள் வந்து அட்டையில் கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் வந்து இது ஒரே நாளில் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். சரி, அதில் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வேகமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பார்டர் நம்ம வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பார்டராக இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அதை. இப்போ கீழே அதுக்கு முன்னாடி நம்ம பட்டி அடிச்சிடலாம். நான் வந்து இந்த மெயின் கிளாத் மட்டும், ப்ளவுஸோட கிளாத்தை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஓரத்து பார்டர் வந்து அழகாக இருந்துச்சு. சென்டரில் வந்து அது லைனாக இருந்துச்சு. அதனால் அதை சென்டரில் வச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு பார்டர், அதை வச்சுருக்கேன். இப்போ அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உள் பக்கமாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நூல் அளவு சொல்லுவோம்ல, அந்த அளவு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப பட்டையாக விட்டிங்கன்னா நமக்கு பைப்பிங் வந்து நீட்டாக வராது. கீழே மட்டும் இந்த ரவுண்டு வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இதுக்கு 1/2 இன்ச் அளவு மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து சிங்கிளாக தான் மடிச்சு விட போகிறோம். நம்ம இதுக்கு உருட்டி தைக்க தேவையில்லை. அதனால் ஒரு 1/2 இன்ச் இருந்தீங்கன்னா போதும். அந்தந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இந்த மாதிரி அந்தந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டிட்டு நம்ம திருப்பணும்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் தைக்கிறப்ப வந்து அந்த கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த இடத்துல பிசுறு இல்லாமல், அதாவது சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரும்.
இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். பைப்பிங் வந்து ஒரே அளவாக வைங்க, ரொம்ப பட்டையாக வேணாம், கொஞ்சம் சன்னமாகவே அழகாக கொடுத்துட்டு வாங்க. இது என் கேன்வாஸ் இருக்கனால ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. இது மாதிரி அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக திருப்பி நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கும் நான் நெக்கு கட் பண்ணல, ப்ளவுஸுக்கும் நான் கட் பண்ணலை. நம்ம தைச்சி முடிச்சுட்டு அதாவது தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். திருப்பியில் உள்பக்கம் வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் தையல் போட போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து. இப்போ இதை வந்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இதையும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே வச்சு இங்கே சென்டரில் இருந்தே நீங்கள் ரவுண்டாக இந்த பக்கம் தைங்க. அப்புறமா இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நெக்கோட அளவும் மாறாது, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி தைக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கேன்வாஸ் மேலே தையல் போடாதீங்க. கேன்வாஸ் விட்டு நம்ம கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கோம்ல, 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுருக்கேன், அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் தையல் போடுங்க. அப்படியே இந்த பக்கமும் இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. அப்படியே இந்த பக்கம் வச்சு தைச்சிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு ப்ளவுஸோட கிளாத் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக உள் பக்கம் வைக்கணும், லைனிங் பக்கம் வைக்கணும், மேலே வச்சிடாதீங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு அப்படியே மேல் வாக்கில் திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜில் தையல் போட்டு இப்போ அந்த பைப்பிங் பள்ளத்துலேயே இதில் ஏதாவது நீங்கள் இந்த வளைவுக்கு மட்டும் டிசைன் கொடுக்கலாம். இல்லை க்ரீன் கலரில் நம்ம முக்கோணமாக மடித்து பண்ணுறதுனால பண்ணலாம். அது நிறைய நான் கொடுத்துருக்கனால நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக பார்டர் மட்டுமே நம்ம வச்சு அந்த சாரீ கலருக்கு பைப்பிங் அவ்வளோதான், அது மட்டும் வச்சு பண்ணுறதுனால நான் கொடுக்கல. இப்போ வந்து நம்ம அதை முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சைடெல்லாம் அடிச்சுட்டு கையும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பைப்பிங்கும் பண்ணிடலாம். இது எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடி நாட்டு இந்த கைக்கு பைப்பிங்கு மெயின், இந்த பைப்பிங் நமக்கு அந்த வளைவாக கொடுக்கறது தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே முடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாயிடும். இப்போ வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம கழுத்தில் கட் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டாக மடித்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க கீழே தையலுக்கு. சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே இது வந்து இவ்வளோ தான் மிச்சம் நமக்கு. அந்த ப்ளவுஸ் வந்து கை லென்த்துன்றதுனால இடுப்பு எல்லாமே இறக்குன்றதுனால நமக்கு இந்த சென்டரில் நம்ம கழுத்து கட் பண்ணது மட்டும்தான் மிச்சம். மற்ற வேறு எதுவும் எந்த கிளாத்தும் இல்லை. பட்டிக்கையே கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் தைச்சிருந்தேன்.
இதை முடிச்சுட்டு திருப்பி தைச்சிடலாம். சென்டர் கட் பண்ணிவிட்டு இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து திருப்பி தைச்சிட்டு இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ அந்த சென்டரில் நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. ஆனால் சாரீ மெட்டீரியல் வந்து நமக்கு நல்லா அதாவது வீஞ்சிட்டு வராமல் இருந்தது. அந்த மாதிரி மெட்டீரியல்னால் நிறைய வேறு டிசைன் ஏதாவது பண்ணியிருப்பேன் நான். இப்போ அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த கோபுரத்துலேயே வந்துட்டு இது கீழே கொஞ்சம் குண்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டரில் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு, ஏன்னா இது சென்டர் பார்டர் இது ஒரு மாதிரி இருக்கும், சைடில் வர பார்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது நடுவில் கொடுக்குறப்ப வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கும் பைப்பிங் வச்சு எடுத்துக்கோங்க. இது 3 போதும். 1/2 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா போதும் அகலம். கேன்வாஸ் எட்ஜிலேயே அப்படியே பொறுமையாக பைப்பிங் கொடுத்துட்டு வாங்க. இப்போ மேலே வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அது வரைக்கும் நீங்கள் விரிச்சு விட்டு அப்படியே எடுத்து விட்ருங்க. இப்படி திருப்புறப்போ உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லூஸ் கொடுக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறதுக்கு. முடிச்சுட்டு இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணியாச்சு. 2ஐயும் மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இதை 2ஆக மடித்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ தையல் போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இது 2 சைடும் நூல் எடுக்காமல் அப்படியே வச்சு தைச்சிருங்க. நடுவில் வந்து ஒரு பட்டன் வந்துடும், அதனால் நூல் வந்து நமக்கு தெரியாது. இப்போ கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிடலாம். மடித்து இப்போ நீங்கள் இதுக்கும் சென்டர் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க, இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்தி இருக்குது. இப்போ கரெக்டாக வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த பூவோட பைப்பிங்கும் இதோட பைப்பிங்கும் கரெக்டாக ஒட்டி அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து 2 தையல் போடுங்க. ஏன்னா நம்ம டைட்டாக போகிறனால பிரிஞ்சு அப்படியே தையல் விட்டுரும். அதனால் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 தையல் போடுங்க. தையலில் கொஞ்சம் தள்ளி நல்லா டைட்டாக, நல்லா பார்டர்னால நமக்கு தையல் தெரியாது, நல்லா தூக்கி விட்டு நல்லா டைட்டாக தைச்சிட்டு அப்படியே 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு உள்பக்கம் திருப்பி கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு பட்டன் வந்து நான் க்ரீன் கலரில் இந்த ஃபேண்ட்டு பட்டன் இருக்கும்ல பெருசு, அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ரெடி பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக அந்த பூக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம முன்பக்கத்துக்கு நெக்கை அப்படியே வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு போதும். 1 இன்ச்சு ரொம்ப பெருசாக இருக்கும், பட்டையாக இருக்கும். 3/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அந்த மீத பார்டர் சென்டர்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு அப்படியே அயன் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக கிளாத் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பைப்பிங் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த பைப்பிங் பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே வச்சிடலாம். நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிச்ச பார்டர் அவ்வளோதான் இருந்துச்சு, அதை வச்சு நாட்டை ரெடி பண்ணிட்டேன். பார்டரும் இல்லை, கிளாத்தும் இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. முன்னாடி வந்து உங்களுக்கு விற்பனை வைங்க, இல்லைன்னா அது மட்டுமே போதும். அதுவே நல்ல பிராண்டாக தான் இருக்கும். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே வச்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். முந்தா நாள் கூட பார்டர் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி காமிச்சிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரிலாம் தைச்சி கொடுத்து கஸ்டமரை சந்தோஷப்படுத்துங்க. ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.